முக்கியமாக மந்திரங்கள் நம்ம வகுப்புகளில் நான் சொல்லி தருவேன். ஒரு 1000 சாமி நம்மளது இருக்குது. ஒரு சாமிக்கு ஒவ்வொரு மந்திரம் இருக்குது. அதில் மூல மந்திரம் இருக்குது, காயத்ரி மந்திரம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க வேண்டியதில்லை. உங்கள் ஜாதகத்துக்குன்னு ஒரு கடவுள் இருக்கும். அந்த கடவுள் உங்கள் பர்பஸுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை 1,00,000 தடவை சொன்னீங்கன்னா உருவேறிடும். ஒன்று போதும் நம்மளை காப்பாற்ற. ஒரு கடவுள், அது ராமர் ஒரு வில், ஒரு சொல் ஒரு வில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கடவுள் ஒரு மந்திரம் லைஃப் டைம் செட்டில்டு. அதை நிறைய பேர் நிறைய மந்திரம் சொல்லுவாங்கல்ல, அது யார் தெரியுமா? ஒரு மந்திரத்தை யாரும் தப்பாக சொல்லலை, ஒரு மந்திரத்து உள்ள நீ போயிட்டீங்கன்னா இன்னொரு மந்திரத்துக்கு போவே மாட்டேன். அதுலேயே எல்லாமே வந்துடும். இது நான் சொல்கிறது தப்பாகவும் இருக்கலாம், கரெக்டாகவும் இருக்கலாம். ஏன்னா சில பேர் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரலாம். நான் அப்படி சொல்லலை. எனக்கு ஒரு மந்திரம் எனக்கு சித்தி ஆயிடுச்சுன்னா நான் நெக்ஸ்ட் போக தேவையில்லை. அந்த ஒன்னே போதும் எனக்கு. உதாரணத்துக்கு ஒரு கோவிலுக்கு போறாங்க, அங்கேயே சக்சஸ் ஆயிடுச்சு, அவங்க நினைக்கிறது நடந்துருச்சுன்னா அதே கோவிலுக்கு தொடர்ந்து அதுவே போதும். அந்த மாதிரி அந்த ஒரு மந்திரம் சித்தி ஆகிறதுக்கு 1,00,000 தடவை சொல்லணும்னா, நீங்க பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியில் 10,000 தடவை சொன்னா 1,00,000 சொன்ன மாதிரி. அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் சித்திரப்பணி. அந்த கிரகம்ன்ற அந்த சக்தி ரொம்ப ஹையாக இருக்கும். சித்ரா பௌர்ணமி பெஸ்ட்டு நேச்சுரல் பிளேசஸ், மலைகள் மேலே போய் உக்காந்து சொன்னீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகும். இல்லை ஆறு, குளம், கடல் இது பக்கத்தில் போய் உக்காந்துட்டு நேச்சுரல் இதெல்லாம் ரிசர்வாயர்ஸ். இப்போ கிரிவலம் ஏன் சுற்றி வரோன்னா சித்தர்கள் இருந்த பூமி அதெல்லாம் ஓகே. பட் மலைன்றது இட்ஸ் அ ரிசர்வாயர் ஆஃப் எனர்ஜி. திருச்செந்தூர் கடல்லன்னா பெசன் நகரில் கூட தான் கடல் இருக்குது, மெரினாவில் கூட தான் கடல் இருக்குது. கடல் அப்படின்றது ரிசர்வாயர் ஆஃப் எனர்ஜி. இந்த 2 இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் அந்த மந்திரம் சொல்லும் போது ஆனால் ப்ராப்பராக இருக்கணும். ஏன் கோவிலில் மற்ற டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, மற்ற எனர்ஜி இருக்காது. இப்போ நான் மெரினா பீச்சில் போனால் நான் மந்திரம் சொல்லும் போது அண்ணன் சுண்டல் வாங்கிக்கிறீங்களான்னு வாங்க, இல்லை பக்கத்தில் யாருன்னா உட்காந்து யாரும் சேட்டப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். கோவிலாக போய் உக்காந்துட்டோன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் போகிறது தான் இந்த டைம் உங்களுக்கு ஒரு சித்தி ஆகணும்னா பண்ணலாம். இப்போ நார்மலாக எல்லாருக்கும் அந்த சித்தி வேண்டியதில்லை. ஆன்மீகத்தில் போகிறவங்க பரவாயில்ல. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்னா நான் அந்த அஃபர்மேஷன் சொல்லுவேன். இந்த மாதிரி எழுதுங்க, சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் எழுதுங்க நான் அந்த டைமில் சொல்லுவேன். அதை அவங்க உட்காந்து எழுதுனா இப்போ ப்ரமோஷனுக்கு இப்போ நம்மளுக்கு ப்ரமோஷன் வேணும், கல்யாணம் ஆகணும்னா சித்தர்களை கேட்க வேணாங்க, அவங்க எல்லாம் பெருசாக வேணால் கேட்கலாம். இதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். இதுக்கான அஃபர்மேஷன்லாம் எழுதுறது சித்ரா பௌர்ணமி டைம் பீக் டைமில் உட்காந்து எழுதுனீங்கன்னா, அது இந்த மாதிரி ஸ்பாட்ஸில் உட்காந்து எழுதுனீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும்.